ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிட்ரன் பசல்ட் எக்ஸ் கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ரீசெண்டாக சிட்ரன் அவங்களோட பசல்ட் எக்ஸ் கார் மாடலை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 7.95 லேக்லேருந்து உங்களுக்கு 12.89 லேக் எக்ஸ்ட்ரா பேசிஸில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எஸ்யூவி கூப்பையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரன் ஒரு ஃப்ரெஷ் கேபின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பசல்ட்டை விட இந்த பசல்ட் எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசல்ட் எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் இன்கார் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட நேம் பார்த்தீங்கன்னா காரா அப்படின்னு சொல்றாங்க. CARA காரா. இது முக்கியமாக இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க குளோபல் மார்க்கெட்ஸ்க்காக அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பசல்ட் எக்ஸோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த சிட்ரன் பசல்ட் எக்ஸ் காரோட ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பசல்ட் எக்ஸ் கார் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரன் 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி பசல்ட்ல இருந்த அதே இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான். எந்த ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ஸும் இந்த பசல்ட் எக்ஸ்ல வந்து அவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 110 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 205 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 80 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 115 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு சிட்ரன் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பசல்ட் எக்ஸ்ல என்னென்னலாம் அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு ரீடிசைன் டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நியூ 10.2 இன்ச்சில் ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நியூ 7 இன்ச்சில் உங்களுக்கு டிரைவர்ஸ் டிஸ்பிளே கூட 3 கஸ்டமைசபிள் மோட்ஸ் வந்து இந்த பசல்ட் எக்ஸ்ல சிட்ரன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. AI அசிஸ்டன்ட் காரா கூட உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த காரா பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோ போக போக பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு 360 டிகிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த 360 கேமரா ஃபீச்சர் வந்து வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா 25,000 வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு சிட்ரன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிட்ரன் பசல்ட் எக்ஸ் கார் மாடலோட வேரியன்ட் பேஸ் பிரைசிங் பார்த்தலாம். இதில் உங்களுக்கு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் இன்ஜின்ல உங்களுக்கு யூ வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,95,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இதுவே பிளஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜினோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,42,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இதுவே பிளஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு 1.2 லிட்டர் டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,82,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இதே பிளஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு 1.2 லிட்டர் டர்போ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய வேரியன்ட் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 12,07,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸ் வேரியன்ட்ல 1.2 லிட்டர் டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 11,62,500 ருபீஸ் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுவே உங்களுக்கு மேக்ஸ் வேரியன்ட்ல 1.2 லிட்டர் டர்போ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,89,500 ருபீஸ் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பசல்ட் எக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ டுவெல் டோன் இன்டீரியர்ஸ் வந்து சிட்ரன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு AI அசிஸ்டன்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட நேம் வந்து காரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காரா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் இன்கார் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு ப்ரீமியம் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் டச் லெதர்ஸ் கொடுத்துருக்காங்க, கோல்ட் அசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்ராபிக் கூல் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராபிக்கலைஸ்ட் ஆட்டோ ஏசி பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் கம்ஃபர்ட்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஹாலோ 360 கேமரா சிஸ்டம் கூட உங்களுக்கு 7 வியூவிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசல்ட் எக்ஸ்ல சிட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா 85% ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்ரன் அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு எஃபோர்ட்லெஸ் டிரைவிங் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பசல்ட்
பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு ப்ராக்ஸி சென்ஸ், டிப்ஸ், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்ரனோட அட்வான்ஸ்டு கம்ஃபோர்ட் சஸ்பென்ஷனும் இந்த பசல்ட் எக்ஸ்ல சிட்ரன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலன்னு சொல்லிட்டு சிட்ரன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சேஞ்சஸ் தவிர, அது என்னன்னா பசல்ட் எக்ஸ் பேட்ஜிங் மட்டும் இந்த எக்ஸ்டீரியர்ல சிட்ரன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு அசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின்ல கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு ப்ரௌன் மார்ஷ் அப்போல்ஸ்ட்ரி அப்புறம் விங்ட் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு ரீடிசைன் சென்டர் கன்சோல் அப்புறம் கியர் லீவர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10.2 இன்ச்ல இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்க்ரீன் அப்புறம் 7 இன்ச்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஏர்கானும் இந்த பசல்ட் எக்ஸ்ல சிட்ரன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீலெஸ் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. சிட்ரன் இந்த பசல்ட் எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோ பேசஞ்சருக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு டேன் லெதர் பார்த்தீங்கன்னா டேஷ்லையும் அப்புறம் டோர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் போர்ட் அசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசல்ட் எக்ஸ்ல உங்களுக்கு சிட்ரன் ஆல் எல்இடி ஃப்ரண்ட் லேம்ப்ஸ் அப்புறம் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த காரா ஏஐ அசிஸ்டன்ட் இதில் கொடுத்துருக்கிறது இந்த பசல்ட் எக்ஸ்ல கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு மல்டிலிங்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 52 லாங்குவேஜஸ் வந்து இது வந்து அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கண்டெஸ்ட் அவேர், அதுக்கப்புறம் இன்டிடியூட்டிவ், இது எல்லாமே இந்த காரால உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரை வேற என்னெல்லாம்பா ஹேண்டில் பண்ணும் அப்படின்னீங்கன்னா, காரை வந்து கால்ஸ் ஹேண்டில் பண்ணும், மியூசிக் ஹேண்டில் பண்ணும், உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்து கொடுக்கும், லைவ் அப்டேட்ஸ் வந்து கொடுக்கும். லைவ் அப்டேட்ஸ்னா எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் அப்டேட்ஸ்னா உங்களுக்கு ஸ்டாக்கு, ஃப்ளைட்ஸு, கிரிக்கெட், வெதர், இதை பற்றின லைவ் அப்டேட்ஸ் வந்து இந்த காரை வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு எஸ்ஓஎஸ் மோட் கொடுத்துருக்காங்க, கிராஷ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீப் இன்டகிரேஷன் கூட உங்களுக்கு வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸும் இந்த பசல்ட் எக்ஸ்ல சிட்ரன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த சிட்ரன் பசல்ட் எக்ஸ் கார் மாடலோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 7.95 லேக்லேருந்து உங்களுக்கு 12.89 லேக் இஷ்யூ பிக்சர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன்.